வணக்கம். இன்றைக்கு பெரும் பரபரப்பாக பேசப்படுறது இன்னும் 3.5 மாதத்தில் 100 நாட்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு 2026. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக மாபெரும் இரு கட்சிகள். இந்த இரு கட்சிகளுக்கு இடையே ஒரு வாழ்வா சவா போராட்டம். இதனால் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற தாவேகா தேர்தலில் தனித்து நின்று தன்னுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சி. இது மட்டும் இல்லாமல் நாளைய தமிழகமாக பார்க்கப்படுகின்ற அரசியல் கட்சி தலைவர்களாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்கள் மற்றும் திரு விஜய் அவர்கள், இவர்களை பற்றின தேர்தல் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறிப்பாக சொல்ல போனால் பெரும்பான்மையான மக்களுடைய பெரும் நம்பிக்கை பெற்றது ஜோதிடம். அது வழியாக இன்னைக்கு நம்ம தெரிய இருக்கிறோம். நம்முடைய இணைந்திருப்பவர் ஜோதிடர் ஜெயகாந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் 2026 சட்டமன்ற தேர்தல் எஸ்ஏஆர்ல உங்க பேர் இருக்குல்ல? ரைட், அப்போ பேசிடலாம், பிரச்சனை இல்லை. தேர்தல் வாக்குறுதி முதலே கன்ஃபார்ம். ரைட், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு? முதல்ல தமிழ்நாடோட கட்டமைப்பு பார்த்துருப்பீங்க. முதல்ல உங்களுடைய ஜோதிட கணிப்பு, உங்களுடைய ஜோதிட முறையை பத்தி எங்களுடைய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். சார், நான் பார்க்குற முறை வந்து என்கேவி சிஸ்டம்னு சொல்லி அந்த முறையில் மட்டும்தான் இப்போ ஜாதகம் பார்த்துட்டு வரேன். நெல்லை கே வசந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இங்கே ஒரு 40-45 வருஷமாக. ஜோதிடத்துக்கே தன்னை அர்ப்பணிச்சுட்டு போயிட்டார். ஓகே. அவர் கிரியேட் பண்ணது தான் பெயரியல் ஜோதிடம் சார். இது வந்து நியூமராலஜி இல்லை. இப்போது உங்கள் பேர் ஒரு 2 கிரகம் கொடுத்துருக்கும் சார். ஓகே. கேமராமேனோட பேர் ஒரு 2 கிரகம் கொடுத்துருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது அப்படியே கோவிலுக்கும் பொருந்தும் சார். ஓகே. ஓ, கோவிலுக்கும் ஜென்ரலாக இப்போ வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம காமனாக சொல்கிறது முருகன். ஆனால் முருகனில் எத்தனை பேர் இருக்குது சார்? நிறைய. சுப்பிரமணியர் இருக்காரு, கார்த்திகேயன் இருக்காரு, செந்திலாண்டவர் இருக்காரு, சிங்காரவேலன் என்னமோ சார். இத்தனையும் கிரகம் சார். ஓ, கிரகமாக பிரித்து அவர் தான் கிரியேட் பண்ணார். ஓகே. வெறும் செவ்வாவாக இருந்தால் நீங்கள் நம்ம முருகன் வடபழனி முருகன், அந்த முருகன்ட்ட போகலாம். சனியும் செவ்வாயும் சேர்ந்தா சார் நீங்கள் சுப்பிரமணியிட்ட தான் போகணும். இந்த முருகன்ட்ட போனால் உங்களுக்கு எதுக்கு என்ன பர்பஸுக்கு நீங்கள் போகிறீங்களோ நிறைவேறாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் இந்த நேம்ஸ் வச்சு இது பண்ணார் சார். இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா சார், உங்கள் ஃபேமிலியில் இந்த பெயர்கள் கொண்ட நபர்கள் இருக்காங்களா, இந்த மாதிரிலாம் எங்களால் கேட்க முடியும். ஓகே. உங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி பேர்கள் இருக்காங்களா, இப்படிலாம் எங்களால் கேட்க முடியும். இது அவரோட சிஸ்டம். அவர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சார். அதனால் இந்த முறையில் தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர ஜோதிடத்துக்கு புதுசு இல்லை. இந்த என்கேவி சிஸ்டம் இல்லை, நீங்கள் புதுசு இல்லை. ஓகே, புரியுது. என்கேவி சிஸ்டத்துக்கு லாஸ்ட் 2024 கம்ப்ளீட்டாக. 2009 எனக்கு எங்கள் பெரியப்பா தான் குரு. அவர் அப்போவே பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிட்டார். ஓகே. அதனால் இது சில ஒரு பாரம்பரியமான ஒரு ஜோதிட முறை வந்து ஒரு அடுத்த அப்டேட் வெர்ஷன் சொல்லுவோம்ல, அந்த லெவலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது வசந்தனையா தான். அதனால் அந்த முறையை நான் ஃபாலோ பண்ணி பண்ணுறேன். அவரோட ஆசீர்வாதத்தில் பிடிச்சிக்கிட்டேன். கண்டிப்பாக. சரி சார், தமிழ்நாடுங்கிற பெயர் 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்கு. எந்த கட்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷன் படி? சார், அதாவது இது 2 விதமாக நாங்கள் பிரிப்போம் சார். என்னென்னா, ஒருத்தரோட பேர் இப்போ எந்த அளவுக்கு இன் ஜென்ரல் ஏன்னா அத்தனை தலைவரோட நம்மளோட ஜாதகமும் நமக்கு கிடைக்காது, பர்சனலாக கிடைக்காது. இன் ஜென்ரலாக ஒரு நேம் வச்சு நம்ம பார்க்கலாம். அண்டு செகண்ட் திங் சார், எலெக்ஷன் டேட் இல்லையா, நம்ம அந்த ஓட் போடுற டேட் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. எதனால சார், இன்றைக்கி இப்போது நானோ இல்லை என்னோடய ஃபேமிலியோ வேறு ஒரு தலைவரை கட்சிக்கு போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு அடுத்த வாரம் சம்பவம் வேறு ஏதாவது நடந்து, ஐயோ இவங்களுக்கு வேணாமே, மனநிலை மாறும். அப்போது இது ஒரு தனிப்பட்ட ஜாதகம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வச்சு தான் நம்மளால் 100% அடிக்க முடியும். பட் இப்போ இருக்கிற சினாரியோ, இந்த பேர், இப்போ இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் சாருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா, பர்சனலோ இது நம்ம கம்ப்ளீட் ஆஸ்ட்ராலஜி சைடு தான். ஓகே. அந்த பேர் இப்போ ரொம்ப வலிமை கொண்டு இருக்குது கிரகத்தில். மீதி இருக்கிற பேர்லாம் வலிமையாக இருக்கா இல்லையான்னு அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் மெயின். அதனால் 2026 எலெக்ஷனில் விஜய் சாருக்கு நிறைய வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கா?
சார் அதுக்கு 100% சொல்ல முடியாது சார். ஏன்னா அந்த டேட் ஒன்று நமக்கு முக்கியம். முக்கியம். ஏன்னா இப்போ அடுத்த 3 மாத காலம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த கட்சி கூட இணைகிறாங்க, எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. அப்போது கொஞ்சம் சரியில்லாத விஷயத்த அந்த கட்சிகள் யாரோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் மக்கள் பேக் எடுப்பாங்களா சார்? ஆமாம். இல்லைடா இவங்க என்ன நம்ம என்னமோ நினச்சோம், இவங்க என்ன இப்படி இப்படி போயிட்டாங்க. போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ சில பேர் விஜய் சாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். அடுத்த ஒரு காலங்கள் இந்த 3 மாத காலத்தில் என்ன நடக்கும்? பேக் எடுக்கலாம், ஆ. இல்லை இது சரியாக போலையே, இவங்களோட ட்ராக்கே சரியாக போலையே அப்படின்னு பேக் எடுக்கலாம். அப்போ மாறிடும். பட் இன்னைக்கு தேதிக்கு விஜய் சாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. அடித்து கண்டிப்பாக 100% ஜெயிச்சுருவார் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அந்த ஓட் பண்ணுற டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தேர்தல் அன்னைக்கு தேதி வந்துச்சுன்னா அந்த தேதியை வச்சு நம்மளால சார் கண்டிப்பா சொல்ல முடியும். சொல்லலாம் சார். கண்டிப்பா அதுக்கு நம்ம வந்து நிறைய அந்த அந்த டேட் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோங்க சார். அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் நிறைய உழைக்கணும். ஓகே. அது இருக்குது. பட் அது நான் சொல்லலாம், நல்லா தாராளமாக சொல்லலாம், யார் வரப்போறா அப்படின்னு. ரைட் சார். ஒவ்வொரு கட்சியோட தலைவர்கள் அவர்களுடைய தேர்தல் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் முதல்வர் அவர்கள், திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இது எப்படி இருக்கு சார்? அதே மாதிரி தான். அவரோட பர்சனல் ஜாதகம் எனக்கு தெரியாது. அவரோட முதல்வர் ஐயாவோட பேர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கருணாநிதி ஐயா வந்து அவங்க அப்பா பேர் வச்சிருக்கிறாரு. இப்போ முத்துவேல் ஸ்டாலின் இந்த பேருக்கு வந்து சார் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து மெயினாக இப்போ நம்ம என்ன கூப்பிட்றோம் அப்படின்னா ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா தான் கூப்பிட்றோம். அந்த ஸ்டாலின் தான் ஓங்கி நிற்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு செவ்வாய் கொடுத்துரும் பேர். அந்த செவ்வாய் வந்து இப்போது சரியாக இருக்கா, சனிக்கிட்ட மாட்டியிருந்தது அப்படின்னா கொஞ்சம் பர்சனலாக இல்லை, இந்த கட்சி ரீதியாக கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் படி இறங்குற ஸ்டேஜ் தான் இப்போ. ரைட். ஆட்சியில் வந்து அவர் அமரக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறீங்க இப்போ இல்லை சொல்லலாம் பொறுத்தவரை. டேட்டு அப்படியே மாறும். ஓகே. பட் இப்போ அவரோட ஜாதகத்தில் சார் நான் ஜென்ரலாக பார்த்தேன், சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஜோதிட குரூப்பில் அனுப்புவாங்க இல்லையா, அது ஒரு ஆய்வுக்கு தானே தவிர அவரோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்குதுன்னு பார்த்தது. அவரோட ஜாதகமாக தெரியல, அமிச்சதை வச்சு மீனத்தில் இருக்குது சார். இப்போது நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சனி பயிற்சி ஒரு 2.5 வருட காலம் ஒரு ராசியை கடந்து வரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ திருக்கணிதப்படி சார் இந்த வருஷம் ஆயிடுச்சு, வாக்கியப்படி மார்ச் 6 ஆகுது. இந்த 1 வருட காலம் மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேலே கோச்சார சனி நின்றுட்டுருக்கு. இந்த வருஷம் டிஎம்கேவோட ஏதாவது நல்ல விஷயமா பயங்கரமாக போச்சா டவுன்ஃபாலில் இருக்கான்னு மக்களுக்கே தெரியும். ஓகே. எதனால தான் சார் இந்த நேம் மேலே போய் நிற்கிது, சனி போய் நிற்கிறனால அவங்களுக்கு பயங்கரமாக ஃபேவரபுளாக இந்த இயர் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இதுதான் இந்த சிஸ்டம் வந்து. அண்டு சார் இது பர்சனலாக நான் தான் சொல்கிறேன், அதனால் அவங்க அந்த சைடு தரப்போ இந்த என்கேவி அவங்க அகாடமி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது பர்சனல். நீங்கள் கணிச்ச வரைக்கும் இந்த என்கேவி சிஸ்டம் படி என்கேவி சிஸ்டம் படி நான் தான் கணிச்சிருக்கேன். நீங்கள் கணிச்சிருக்கீங்க. சொல்லி தந்த ஃபார்முலாஸை வச்சு அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாருமே அப்படிதான். எந்த ஒரு ஜோதிடருமே அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் கணிப்பு தான். அதனால தான் இந்த எல்லாமே உங்களுடையது நாங்களே போட்டுறோம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால ஒன்றும் இது கிடையாது. ஓகே சார், அடுத்தது எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? சார் அவருக்கு இப்போது இந்த லாஸ்ட் இந்த 1 வருஷம் மட்டும் பார்க்குறேன் சார். அது வந்து அவர் பேருக்கு வந்து பழனிசாமி அப்படிங்கிற பேருக்கு வந்து சார் சனியும் செவ்வாயும் கொடுக்கும். இத்தனை அதாவது நம்ம வாக்கியப்படியே கொஞ்சம் எடுத்துப்போம் சார். வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுத்திலுமே சொல்கிறேன். திருக்கணிதப்படி இத்தனை நாள் சனி கும்பத்திலிருந்து செவ்வாய் வீட்டை பார்த்துட்ருக்கோம் சார். அதனால் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அஃபெக்டாக இருந்தார் சார். இப்போது விட்டு மீனதுக்கு போயிடுச்சு. அந்த நேமை ரிலாக்ஸ் பண்ணுறது இப்போ வரையும் ரிலாக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். கம்மிங் மார்ச் வந்து 6ஆம் தேதி வாக்கியப்படி நமக்கு ஏப்ரலில் தான் எலெக்ஷன் இருக்கும் சார். எவ்வளவோ ரிலாக்ஸ் ஆகும் சார். ஏன்னா சார் குரு மிதுனத்தில் இருக்குது சார். இப்போ ப்ரெசண்டில் மிதுனத்தில் இருக்குது. கும்பத்தை பார்த்துரும், ஒரு சனி வீட்டைங்கிறது பார்த்துரும். இது அவரோட ஜாதகத்தில்
இந்த கரெக்டான இந்த பேரை குரு பார்த்துட்டு இருந்தார் சார், மொத்த சினாரியோவே மாறுது. ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா சார், குரு தான் வந்து மிராக்கிளுக்கு அதிபதினு சொல்லுவாங்க. நம்ம உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, நம்ம நினைக்காதுன்னு திடீர்னு நடந்துருச்சு. எல்லார் லைஃப்லேயுமே அதை பார்த்துருப்போம். இது நடத்தி கொடுக்குறது குரு தான். அது அவருக்கு ஃபேவராக இருந்ததுன்னா சார், இப்போ மொத்த சினாரியோவும் அப்படியே மாறி பாசிட்டிவ் வர்றதுக்கு எவ்வளவோ சான்சஸ் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு தான் அதை நிகழ்த்தும். ஏன்னா சனி போய் ஒரு இடத்த பிடிச்சதுன்னா சார், ரிலாக்ஸ் பண்ணணும்னு ஒரு நமக்கு வேணும்ல சார். இத்தனை காலமாக வந்து சனி போய் அந்த அவரோட பேரை பிடிச்சிருச்சு, இப்போ ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அந்த 2 செவ்வாய் வீட்டையும் விட்டுருச்சு. அவர் பேர் வந்து செவ்வாயும் சனியும் ரெண்டுமே எடுத்துருச்சு பேரை. இப்போ ரிலாக்ஸ் ஆகி மீனத்துக்கு போயிடுச்சு சார். இப்போது ரிலாக்ஸ் ஆகி குரு பார்த்ததுன்னா மார்ச்சுக்கு அப்புறம் சினாரியாவே மாறி என்ன எவ்வளோ பாசிட்டிவான நடக்கலாம் சார். அது நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடியது பாமக. ஏன்னா யங்ஸ்டர்ஸில் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்க்க இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள், பாமகவுடைய தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் ஒரு கடும் உழைப்பாளி. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய அறிக்கைகளாகட்டும் எல்லா கண்டனங்களாகட்டும் அவருடைய இது நிறைய வந்துட்டு இருக்கு. அவருடைய இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பு, யாருடன் கூட்டணி அமைக்க அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? இது ஒரு கட்சி இருக்குது சார், ஒரு உதிக்கிற நேரம்னு சொல்லுவோம். ஐயா வந்து வசவன் ஐயா வந்து அப்படி சொல்லுவார், உதிக்கிற நேரம். நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்களா, இப்போ இந்த 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 சேனலில் நீங்கள் ஒரு டயத்தில் ஆரம்பிக்கணும், அப்போலேருந்து அந்த ஜாதகமாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஐயா வந்து சொல்லுவார். இப்போது ஈவன் விஜய் சாரோட கட்சி டிஎம்கே, இவர் ஐயா முதலமைச்சர் ஐயாவோட டிஎம்கே கட்சி, நம்ம இவர் திரு சீமானோட கட்சி, இது எல்லாமே உதிக்கிற நேரம். நம்ம அப்படியே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுற நேரம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கட்சியில் ஒரு கட்சி உருவாயிருக்கு, கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் இருக்குது. அது எவ்வளோ வருஷம் சார் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? பாமக ஒரு கிட்டத்தட்ட வந்து 30-35 வருடங்கள் காலங்கள் ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு, அது மேலே இருக்கும். அதான் மேலே இருக்கும். பட் அந்த டேட் இன்னைக்கு ஆரம்பித்தாங்க, அதுவும் இவங்க கூடயே வரும். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுது? இப்போது அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து எல்லாமே கிட்டத்தட்ட இந்த சனியும் செவ்வாய் இந்த ராமர் கிரகம்லாம் போய் நிற்கும். இப்போது அதே மாதிரி ராமர் வீட்டில் தான் போய், ராமர் வீடுங்கிற ராமர் கிரகம் சொல்கிற குருவோட வீட்டுக்கு தான் போய் நிற்கிது. இப்போ பாருங்கள் சார், இது இந்த என்டர் ஆகிடுச்சு ஒரு ராமர் வீட்டுக்குள்ளே. குருங்கிற ராமர் வீடுங்கிறது தனுஷ் வந்துடும். பட் ராமர் கிரகம்ங்கிற சொல்லக்கூடிய குரு வீட்டுக்கு போயிடுச்சு சார். சார் அங்கேருந்து நீங்கள் அந்த கட்சியோட பிளவு பாருங்கள். அப்பா அவருக்கும் தலைவர் அவருக்கும் ஐயா அன்புமணி ஐயாவுக்கும் எவ்வளோ ஒரு இஷ்யூ கொடுக்குது பாருங்கள் சார். இது எல்லாமே என்ன சார்? கிரகம் தான். இந்த நேமுக்கு உண்டானது போய் பார்த்தது அப்படின்னா யாராக இருந்தாலுமே ஆஃப் பண்ணிடும். இப்போது அடுத்த கட்டம் இவருக்கு எப்படி இருக்குன்னா சார், கம்ப்ளீட்டாக அந்த 2.5 வருஷ காலம், வாக்கியப்படி 2.5 வருஷ காலம் இனிமேல் தான் வரவே போகுது. திருக்கணிதப்படி வந்தாச்சு. இந்த சனி மீனத்தை விட்டு போகிற வரையும் டஃப்பாக வருது. அவருக்கு வந்து ஃபேமிலி ரீதியாகவே சொல்கிறேன். ஓகே, அந்த கட்சியும் சரி ஃபேமிலி ரீதியாகவும் சரி ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கப்படுறது தேமுதிக. நம்முடைய விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் அவர்கள் வந்து மறைந்தாலும் சரி 2 ஆண்டுகளாக போகுது நாளையோட. பிரேமலதா அவர்களுக்கு இந்த தேர்தலை வச்சு வாய்ப்பு எப்படி இருக்கும்? பிரேமலதா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சார் ஒரு 2 கிரகத்தை சொல்லுவோம். இது எல்லாருமே சார், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இந்த அரசியலுங்கிறது ஒரு 3-4 கிரகம் வந்து சேரணும் சார். இப்போ நமக்கும் அரசியல் உண்டான தாட் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கலாம். பட் எல்லாருமே போய் நிற்க முடியுமா அப்படிங்கிற ரொம்ப டஃப் தான். எல்லாருமே இப்போ எல்லாத்துக்குமே அரசியல் தெரியுது, எல்லாருமே அரசியல் பேசுகிறாங்க. அப்போ ஈவந்தோ ஆஸ்ட்ராலஜியாக எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ இது ஒரு தனியான ஸ்பெஷலான ஒரு பாவங்கள், சில கிரக காம்பினேஷன்ஸ்லாம் வேணும் சார். இப்போ அவங்களோடது எனக்கு ஜென்ரலாக தெரியாது. பட் அவங்க பேருக்கு, அவங்க பிரேமலதா அப்படிங்கிற பேருக்கு இன்றைக்கு நிற்கிற கிரகத்தை
கோச்சார சனி புடியில் இருக்குது. அவங்களால அடுத்த ஸ்டேஜுங்கிறது நிறைய விஷயம் இருக்குது சார். நிறைய விஷயங்கள் நம்ம கோயிலோ அது அவங்களோட நீங்கள் சொல்கிற பார்த்தா தமிழ்நாடு அரசியலே சனியோட பிடியில் தான் இருக்குது போல இருக்கு. எல்லா அரசியல் தலைவரும் சனியோட பிடியில் இருக்காங்க, தமிழ்நாடு சனியோட பிடியில் இருக்குங்க தெரியுது சார். ஆமாம் சார். அது என்னன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருக்கு சார், கழிவு இடம். அதனால தான் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணாமல் இருக்காரோ, சனி பிடியில் மாட்டிடக்கூடாது தெரியல சார், தெரியல. அதனால் அதை காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு கழிவுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதை விட்டுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மேஷத்துக்கு போகும் அப்படின்னு தான் ஒரு ஐதீகம். அது கொஞ்சம் கழிவெல்லாம் எடுத்து கொஞ்சம் போட்டு பார்க்கும் சார். அது எல்லாத்துக்குமே இவங்கன்ட்டில். பட் இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய் நம்ம கரெக்டாக போய் லாக் ஆச்சு அப்படின்னா யாராக இருந்தாலுமே சார். இப்போது உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக இந்த அரசியல் இதில் இருக்கீங்க. நீங்கள் இந்த ஒரு வருட காலம் எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்ன தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பூம் இருக்கான்னு பாருங்களேன். யார் வேணால் சார் காசு கொடுத்து என்னென்னமோ அதை இது பண்ணுறதுக்கு, அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு என்னமோ செய்யலாம். இது அரசியலோட தந்திரம் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அந்த சுச்சுவேஷன் யார் சார் கொண்டு வரா? அந்த பேருக்கு அந்த கோச்சார சனி பார்க்கும் காலம் இதெல்லாம் சுற்றி நடந்து ஒருத்தங்க ஆஃப் பண்ணும். அது இத்தனை பேர் மாட்டுது. அவ்வளோதானே தவிர இது பர்சனல் இல்லை சார், எதுவுமே இல்லை. கண்டிப்பாக சார். அடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர், தற்போதைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள். அவர் அரசியலில் பல வருஷமாக இருக்கிறாரு. இன்றைக்கு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சி ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக இருக்கார். அவர் தலைமையில தான் இன்றைக்கு பிஜேபி வந்து செயல்பட்டு இருக்கு. அவருடைய வெற்றி வாய்ப்புகள், அவருடைய தொகுதியில் அவர் எப்படி ஜெயிச்சிருவாருங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அவர் தலைமை தாங்குற கட்சிக்கு என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு சார்? இதுவும் அதே மாதிரி தான், பேர் தான். இந்த நாகேந்திரன் அப்படிங்கிற பேரை வந்து சார் குரு இப்போது தற்சமயம் பார்த்துட்டு இருக்கு, சனியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கு. இவருக்கு எந்த தொகுதியில் நிற்கிறாரு அண்ட் எந்த டேட்டில், அந்த டேட்டு நமக்கு மெயினாக வரணும் சார். குரு எந்தெந்த பேரெல்லாம் பார்க்குதோ அந்த பேர் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்துடும். டிபெண்ட்ஸ் ஆனால் அவங்க ஜாதகம். நம்ம ஜாதகமே இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போது ரெண்டும் சேர்ந்து, சனியும் குருவும் சேர்ந்து அவர் பேரை பார்க்கும்போது சார் ஒரு 50% நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், 50% ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு சேர்ந்து பார்க்குது. இப்போ ஒன்று இது மட்டும் பார்த்துன்னு வைங்க, நம்ம இப்போ ஜென்ரலாக சொல்ல டேட்லாம் இல்லாமல் சார் அவருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சார் ஜெயிக்க அப்படின்னு. பட் இது ரெண்டுமே சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இடர்பாடு கொடுத்துரும் அப்படின்னு ஒரு அமைப்பு கொடுத்துரும் சார். இப்போ மூத்தவர்களே இந்த இறை நம்பிக்கையை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணுறது, அதாவது மூட நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் வந்து அண்ணன் திருமாவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தலைவர். அவருக்கு வந்து இந்த நம்பிக்கை இருக்காது, இருந்தாலும் அவர் மேலே நமக்கு அதீத பற்று இருக்குது, அதீத பாசம் இருக்குனால அண்ணன் திருமாவர்களுக்கு இந்த தேர்தலை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அவர் பேர் திருமாவளவன். திருமாவளவன் சார். இது நாங்கள் ஒரு 2 கிரகமாக எடுப்போம் சார். இவங்க எல்லாத்துக்குமே சார் அவர் கட்சி ஆரம்பித்தது நமக்கு மெயினாக வேணும். அண்டு திருங்கிறதுக்கு ஒரு 2 கிரகம் கொடுக்கும் சார். அதில் ஒரு கிரகம் இப்போது பாசிட்டிவாக இருக்குது, ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு கிரகம் சனிப்பிடியில் இருக்குது. அப்போது இவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சார், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அண்ணன் ஆரம்பித்த டேட்டுன்னு ஒன்று இல்லையா, கட்சி ஆரம்பிச்ச அப்படிங்கிறது, இதெல்லாம் சேர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகுமா இல்லைங்கிறது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் சார் சொல்லணும். பட் இப்போது வர்ற இதில் அவரோட ஒரு பேரை வந்து ஒரு கிரகத்தை குரு பார்த்துட்டு தான் இருக்குது. அவருக்கு அந்த ஜோனில் இருக்குல்ல சார், அந்த ஜோனில் பாசிட்டிவ் உண்டான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. ரைட் சார். இப்போ இதெல்லாம் பெரியவங்க பற்றின விஷயங்கள். அடுத்து தமிழகத்தில் நம்மளுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக பார்க்கப்படுறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், திரு விஜய் அவர்கள். சரி, முதல்ல ஃபஸ்ட்டு இன்றைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனி வருங்காலம் இந்த 2026 தேர்தல் அவருடைய வெற்றி வாய்ப்பு, அவருடைய பேர் வச்சது எப்படி இருக்கு சார்? மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட பேர் வந்து சார் ஒரு 3 கிரகம் கொடுக்கும். அதில் 3மே ராஜ கிரகங்கள். அது அதில் 2 கிரகம் வந்து சார் சனியோட பிடியில் வரும்.
இவர் தான் அடுத்து எல்லாத்துக்குமே தெரியும் சார். இவர் தான் அடுத்த தலைமை தாங்கி கொண்டு போக அந்த கட்சியில கொண்டு போக போறாரு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே வராது. ஏன்னா மக்கள் நம்ம போய் எதுவும் தேர்ந்தெடுக்க போறது இல்ல. அவங்களா தேர்ந்தெடுக்கிறதுனால அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் அவங்க தான் அது பண்ணுவாங்க. அப்போ அந்த வழியா வரும்போது சார், இவருக்கு இவ்வளோ நாளா இப்போ கும்பத்தில் இருந்த சனி அந்த சூரியன் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் வீட்டையும் சூரியன் வீட்டையும். இப்போ மார்ச் 6க்கு அப்புறம் வாக்கியப்படி மார்ச் 6க்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுச்சுன்னா சார், இந்த அதாவது ஒரு 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 இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கோ இல்லை ஒரு கட்சி சார்ந்ததுக்கோ எதுக்குமே சார், இந்த முன்னாடி நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில், இந்த பராமரன் இவன் அந்த காலத்தில் எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தான் சார், அது நம்மளால் மறக்கவே முடிய மாட்டாங்க. அவன் திருந்தி நல்லா இருந்தாலும் அந்த பாஸ்ட்டை போய் நம்ம சொல்லி அடித்து திட்டுறதுல ஜென்ரலாகவே இருக்கும். இதோட இந்த 2.5 வருஷ காலம் இருக்குல்ல சார், இது ஒரு இவங்க பேருக்கு, இந்த டிஎம்கே இவங்க பேருக்கு கம்ப்ளீட்டு சனி தான் டேக் ஓவர் பண்ணி பிடிச்சி நிறுத்தும் சார். இது இந்த 2.5 வருஷ காலம் பண்ணது இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, யாராக இருந்தாலும் சரி, இப்போ அடுத்து 2026 ஜெயிக்க போகிற சிஎம் யாராக இருந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், அவங்களோட தனிப்பட்ட கருமா பொறுத்து. பட் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு வந்து இந்த 2.5 வருஷ காலம் ஒரு இறுக்கமான காலம் இருந்தது. மார்ச் 6க்கு அப்புறம் எடுத்துரும், பார்வை எடுத்துரும். அவர் ஜாதகத்தில் இந்த பேரில் போய் நின்றுச்சுன்னா அவருக்கும் டஃப்பான பீரியட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சார், எலெக்ஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் குரு கடகத்துக்கு வந்து அந்த கோச்சார சனிவே பார்க்கும். ஓகே, அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட்டு டேட்டு எல்லாமே அந்த ஓட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிடும் இல்லையா? ஆமாம். அப்போது இந்த காலமே நான் இது ஃபேஸ்புக்கில் பிளாகில் இருந்தேன் சார், அரசியல்வாதிகளுக்கே இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கே ஸ்பெசிஃபிக்காகவே சொல்ல, பட் அரசியல்வாதிகளுக்கே இது ஒரு ரொம்ப போதாத காலம், சரியில்லாத காலம். அது எதை வச்சு சொல்கிறேன்னா சார், இது பர்சனலோ எதுவுமே இல்லை. கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு கிரகம், சூரியனை குறிப்போம் சார், அந்த வீட்டை சனி பார்த்துக்கிட்டே இருக்கும் 2.5 வருஷ காலம், கும்பத்திலிருந்து 7ஆம் வரையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சு மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். அரசியல்வாதிகளுக்கே இவங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போது விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்தார், கரூரில் நடந்தது, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ, அரசியல்வாதி தானே சார் அது, அவங்களுக்கு அதே பிரச்சனை ஃபேஸ் பண்ணார் இல்லையா? இப்போ அரசியல்வாதியாக ஃபேஸ் பண்ணாருங்களா? ஆமாம் சார், இது எங்களை பொறுத்தவரைக்கும் சரி, ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பித்து அது ஒரு அரசியல் போக்கில் தானே போகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சரியில்லாத காலம், யாராக இருந்தாலும் சரி. இப்போ இவர் நம்ம இல்லை அவருக்கும் சரி, நம்ம திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு, அவங்களும் இந்த வருஷம்தான் இதாக இருக்காரு, தலைவர் பதவி இறங்கியிருக்கு. இப்போ இது எல்லாம் எதனால் நடக்குதுன்னா சார், இந்த சனி போய் இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டானதை பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா அரசியல்வாதிகள், எந்த அரசியல்வாதிக்குமே சொல்கிறேன், சரியில்லாத டைம் தான். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மார்ச்சுக்கு அப்புறம். அடுத்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், இவர் நம்பிக்கை உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வந்து தேர்தலில் தனித்தே நின்று இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறாரு. அவருடைய அந்த முடிவு அது விமர்சன பொருளாக 1000 இருந்தாலும் சரி, இன்றைக்கும் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, தமிழ் தேசியத்துக்காக பேசுறது நம்முடைய அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இந்த 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா அவரை பொறுத்தவரை தனிச்சா நிற்பாரு, கூட்டணி கிடையாது. அதனால நம்ம சொல்றது வச்சுக்கிறது வேறாம். ஆனால் பட் இருந்தாலும் ஒரு ஆசைக்காகவோ அல்லது கண்டிப்பான முறையில் அவர் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறது நமக்கும் தோணும். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? சார், இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் பொறுத்தவரைக்கும் சார், ஒரு தமிழை பற்றி பேசுகிறார் சார், ஒரு தமிழை பற்றி தான் பேசுவார். இந்த தமிழுக்கு குறிக்கிற கிரகம் வந்து சார் சந்திரன், அவருக்கு ஜாதகத்திலே இருக்கும். அது இல்லாமல் ஒரு வலுவாக இல்லாமல் உங்களால் ஒரு மொழி, தமிழ் மொழியை பற்றி உங்களால் இங்கே யார் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த சந்திரன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு தமிழை பற்றியோ தமிழ் உணர்வை பற்றியோ நம்மளால் பேசவே முடியும். இப்போ தான் அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். இப்போ குரு இந்த ஜோனில் இருக்கும் சார், மிதனத்துலேருந்து உங்களுக்கு துலாமை, இந்த தனுஷு, இந்த கும்பத்தை பார்க்கும். இதில் அவரோட
கட்சிக்கு உண்டான கிரகங்கள், அந்த பாவத்துக்கு உண்டான கிரகங்கள் குரு பார்வையில் இருந்துச்சுன்னா சினாரியோ சேஞ்ச். நம்ம எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம இப்போது யாரை வேணால், எந்த கட்சி தலைவர் வேணால் நம்ம எப்படி வேணால் பேசலாம், இவங்க செயல்பாடு சரியில்லை, இல்லை இவங்க செயல்பாடு இப்போ வரையும் நல்லா இல்லை அப்படின்னு. பட் அந்த ஒன்ஸ் டேட் ஃபிக்ஸ் ஆச்சு, இந்த குரு போய் இவங்க அரசியலுக்கு உண்டான பாவங்களையும் பேர்களையும் போய் தொட்டுச்சுன்னா இங்கே நடக்கிறதே வேறு, சினாரியோவே மாற்றிடும் சார். இது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு தான் வரோம். நான் சொல்கிறது சிஎம்ஓ தவிர, இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா சிஎம் ஆனார் சார். இது நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். இது அரசியல் ரீதியாக பேசினா எவ்வளோ வேணால் கான்ட்ரவர்சிஸ் என்ன வேணால் நம்ம இது பண்ணலாம். நாங்கள் எல்லாம் கிரகம் எப்படி இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யுது அப்படி. ஏன்னா எங்கள் உசுறு போகிற வரையும் இந்த ஆராய்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஜோதிடம் கற்றுக்கிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு காலர் தூக்கினவங்க யாரும் இங்கே இல்லை, இப்போ யாருமே இல்லை. அப்போது எங்கள் உசுறு போகிற வரையும் எங்களுக்கு இது ஆராய்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. ஏன் இவங்க ஆகலை, ஏன் இவங்கெல்லாம் ஆயிட்டாங்க, இன்னும் ஏகப்பட்ட நல்ல மனிதர்கள் இங்கே இருக்காங்க, அவங்களாம் ஏன் வரலை அப்படின்னு எங்களோட ஆராய்ச்சி இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். பட் எதுக்கு இதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா சார், லாஸ்ட்டு ஆட்சி இப்போ நடந்துட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி நானே கண்மூலம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தில் அமைப்பே இல்லை சார் சொன்னாங்களா சார்? எத்தனை ஜோதிடர் நம்மளே பார்த்துருக்கோம் சார். அது எப்படி சார் ஆச்சு? அவங்க திருப்பியும் அது சொன்னவங்க என்ன சொல்லுவாங்க, ஃப்ராடு பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க சார். அந்த சினாரியோவுக்கு நாங்கள் வரல சார். அதெல்லாம் அந்த சிச்சுவேஷனை அது க்ரியேட் பண்ண விட்டுலாம். பட் அவர் ஜாதகம் இப்போ சிஎம் உட்காந்துட்டார் சார். ஆமாம், உட்காந்துட்டார். கிரகம் தான், இந்த கிரகம் ஆட்சி செய்யணும்னா அது செஞ்சிடும். ஓகே. அப்போ ஒரு மிராக்கிள் நடந்ததில்லை சார், நம்ம எதிரே பார்க்கலையே. அந்த சினாரியோல எல்லாருமே என்ன சொல்லிருந்தாங்க, இவர் ஸ்டாலின் ஐயா வந்து வரவே மாட்டார், அவர் ஜாதகத்தில் அந்த தன்மையே இல்லை பானார்ல சார். அதே தான் இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு அடுத்து எப்படி வேணால் மாறும். குரு ஒன்ஸ் மாற்றி அது மிராக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ணனுக்கும் சீமானனுக்கும் ரைட், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், இன்றைக்கும் வந்து ஒரு பேட்டியிலனாலும் சரி, ஒரு விஷயத்தினாலும் சரி, இன்றைக்கும் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்? அது அவர்கள் வெற்றி முகமாக இருக்க வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா கண்டிப்பாக அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. கரூரில் போட்டியிடுவார், அரவக்குறிச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. போட்டியிட வெற்றியில் வாய்ப்பு இருக்குமா? அவருடைய பேரும் சரி, இந்த இதுக்கும் சார், அவரோட பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் வந்துடும் சார். இப்போ அந்த செவ்வாய் வீட்டை சனி பார்த்துட்டு இருந்தனால தான் அவருக்கு ஒரு இறங்கு வந்தது. இப்போ அவரோட ஜாதகத்தில் அவரோட பேரு கொடுக்குற கிரகம் செவ்வாவாக இருந்து அதை குரு பார்த்துச்சுன்னா சார், அவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே பாசிட்டிவாக மாறிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இது இத்தனை தலைவருக்கும் நம்ம சொல்கிறோம் சார், பேருக்கு வச்சு சொல்கிறோம். இப்போது நான் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகம் ஏதோ ஒரு சர்க்கிளில் வந்து செவ்வாய் அங்கே நிற்கிதுன்னு பார்த்தோம். அதனால் நான் இதை சொல்கிறேன். இல்லை அவர் இல்லைப்பா, இந்த ஜாதகமே இல்லைப்பா, அவருக்கு மேஷத்தில் தான் செவ்வாய் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம இவருக்கு அண்ணாமலை அண்ணனுக்கு, சீமான் அண்ணனுக்கு இந்த பேர்கள்லாம் போய் தன் வீட்டை பார்த்த கிரகம்னு ஒன்று சொல்லுவோம் சார். அது சனியே பார்த்தாலும் லைட்டாக தான் அஃபெக்ட் பண்ணுமா. மீதிலாம் அவ்வளோ அடிச்செல்லாம் நம்மளை உட்கார வைக்காதான், பாசிட்டிவாக போயிடும். இப்போ இத்தனை பேர்த்துக்குமே இந்த மாதிரியான வலுப்பெற்ற கிரகமாக இருந்ததுன்னா, இப்போ நான் சொன்னல சார், இப்போ சில பேர்த்துக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னல, அத்தனையும் மாறிடும். ஓகே. பட் இது நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வச்சு திரு அண்ணாமலை அண்ணனுக்கு வரையும் சொல்கிறது. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுது சார், வாக்கியப்படி மாறிச்சாரு, இந்த செவ்வாவோட வீட்டை விடுது. அப்போ அவங்களுக்கெல்லாம் சில மாற்றம் இருக்கும். ஆனால் அண்ணாமலை அண்ணனோட ஜாதகத்தில் இருக்கிற பிறப்பு ஜாதகத்தோட செவ்வாவை போய் சனி டச் பண்ணுச்சுன்னா, இவருக்குன்னு இல்லை சார், எல்லா தலைவர்களுக்குமே அந்தந்த பேருக்கு உண்டான கிரகத்தை போய் சனி பார்த்துருதுன்னா டஃபஸ்ட் பீரியடு தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கோயில் இருக்குது, சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது அவங்க போய் வாரம் போய் கோயிலுக்கு போயிட்டு 2 விளக்கு போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
அது அவங்களுக்கு சில விஷயம் பண்ணணும் சார். அப்படி தான் எல்லாத்துக்குமே தவிர, பட் இது நம்ம பேசுகிறதுக்கே சார் என்ன ரீசன்னா, ஒரு கிரகம், ஒரு பேர். ஏன்னா ஐயா வந்து பெயரியல் ஜோதிடம் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது, இப்போ நான் வந்து சனி வந்து வரப்போகிற காலத்தை வச்சு சொல்லு. இந்த வருஷம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பேர்கள் நான் சொன்ன பேர்களுக்கெல்லாம் சனி பார்க்கும்போது என்னென்ன நடந்ததுன்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்போம். இது ஒரு பெரிய சான்றிதழ் சார் எங்களுக்கு. ஓகே. இந்த பெயர் எவ்வளோ தூரம் வேலை செய்யுது அப்படிங்கிறது. அதனால தான் இது மெயினாக நம்ம பேசப்படும். கண்டிப்பாக. இறுதியா சார், நம்முடைய தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட நாள் தெரியும், தொடங்கப்பட்ட வருஷம் தெரியும், குழந்தை பிறந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதனால மற்ற கட்சிக்காவது நாளை தேட வேண்டியிருக்கும், இந்த கட்சிக்கு நாள் தேட வேண்டாம். தலைவர் விஜய் அவர்களும் பயங்கர அரசியல் பிஸியா இருக்காரு. இன்னைக்கு நாளைக்கு கூட ஒரு பெரிய அரசியல் மலேசியால போய் பேச போறாரு. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு மலேசியால போய் பிரச்சாரம் பண்ண தயாரா இருக்கும் எங்கள் அன்பு தலைவர் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சொல்லிட்டீங்க, முதல்ல ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க, அவருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்குன்றீங்க சார். இதுவுமே சார் பேரை வச்சுதான், தனிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா சார் இது எல்லா கட்சியுமே நாங்கள் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலமாக யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு பேரை ஒவ்வொரு கிரகம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு இப்படின்னு நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். அதில் கரெக்டாக நாங்கள் பார்த்தது அண்ணாமலை அண்ணன் வந்து அந்த இது இறங்குனது நாங்களே எதிர்பார்க்கல. பேர் கொஞ்சம் இவருக்கு அஃபெக்ட் பண்ணணும் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர, தனிப்பட்ட இதில் என்கேவி அவங்க கூட இல்லை, நாங்கள் தனிப்பட்டதில் பண்ணும்போது இவ்வளோ டக்குன்னு நான் அதை பொறுப்போட்டு வெளில வருவோம் நாங்களே எதிர்பார்க்கல. பட் ஒரு டஃபஸ்ட் பீரியட் மட்டும் நாங்கள் இது பண்ணோம். அப்போலேருந்து தான் சார் கொஞ்சம் இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது இந்த பேர் அப்படின்னு ஆராய்ச்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது சார். இவருக்கு விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் சார், அவர் பேர் ஜோசப் விஜய்னு போட்டு பார்த்தீங்களா, வெறும் விஜய்னு போட்டு பார்த்தீங்களா? இல்லை சார், ஜோசப் விஜய் தான் போட்டது. இந்த பேருக்கு வந்து சார் இப்போ குரு பிரசன்ல நிற்கிது இந்த பேரில். பட் மீதி இருக்கிற பாவம், ஏன்னா அவரோட ஒரிஜினல் ஜாதகம் நமக்கு தெரியாது, பெருசாக தெரியல, வெறும் இந்த பேரை வச்சு தான். இப்போது ஒன்றும் இல்லை சார், டக்குன்னு கடகத்தில் ஒரு கொஞ்ச நாள் நின்றுச்சு, டப்பன்னு என்னென்னமோ நடந்துச்சு விஜய் சார் பேருக்கு. இந்த கரூரில் நடந்தது இறங்கிடுச்சு, சனியோட பாறை மட்டும் தனிச்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு சார். இவரோட பேருக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ அப்போவே சொன்ன மாதிரி தான் சார், இந்த சினாரியோ சனி இப்போ மார்ச்சுக்கு மேலே உள்ள கம்ப்ளீட்டாக ஏறுச்சுன்னு வைங்க, வாக்கியப்படியே வச்சுப்போம், திருக்கப்படி விட்டுருங்க, வாக்கியப்படி ஏறி கரெக்டாக கம்ப்ளீட்டாக பிடிச்சதுன்னா இவருக்கு சினாரியோ எப்படி வேணால் மாறலாம். அந்த ஓட் டேட் இல்லாமல் இவர் விஜய் சார் டெஃபினட்டாக வந்துடுவாருன்னு சொல்லவே முடியாது. சினாரியோ மாறிடலாம். இந்த 3 மாத காலத்தில் இவங்க செய்கிறது என்னது, என்னென்னமோ நினச்சோம், இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரியாகவே இல்லையே, இவங்களை நம்பி நம்ம போகணுமாங்கிற சினாரியோ கிரியேட் ஆச்சுன்னா ஒன்று. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை விஜய்ங்கிற ஸ்டில் இப்போ சொல்கிறேன். ஏன்னா சார் அந்த சினாரியோ மாறுச்சுன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே தவிடுபடியாகும். நீங்கள் சொன்னீங்களா விஜய் சாருக்குன்னு பயங்கரமாக வாய்ப்பு இருக்குது, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வெறும் பேர், நான் வெறும் பேர் இல்லை, பேர் ஆமாம் பேர், அந்த பேருக்கு ஸ்டில் இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். அவ்வளோதான். பட் மீதி அப்கமிங் டேஸில் இந்த 3 மாதத்துல தான் சினாரியோ எப்படி மாறுதுங்கிறது தான் பெரிய களமாக இருக்கும். ஆனால் சார் செம்ம டஃப்பாக இருக்கும் சார் எல்லாத்துக்குமே, அது மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, நம்ம தலைவர்களில் இது அரசியல் ரீதியாக நம்ம பார்க்குறோம், இந்த தலைவர்களுக்கெல்லாம் உடல் நலன் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருமே நம்ம மூத்த தலைவர்களாக பார்க்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாகட்டும், நம்முடைய முதல்வராகட்டும், திரு எடப்பாடியார் அவர்களாகட்டும், இவங்க 2 பேருமே நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான தலைவர்கள். இப்போது சொல்லல, அவங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ வரையும் ஒன்றும் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை சார். ஏன்னா சார் அடுத்து அவங்க பேரை மேகப்பற சொல்கிறேன் சார். இப்போது நம்ம முதலமைச்சர் ஐயாவோட செவ்வாவை அடுத்து மேகப்புறம் அவரோட பேரையே குரு பார்த்துரும். அப்போது அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒரு பேரை வந்து குரு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். உடம்பு ரீதியாக பர்சனலாக அவங்க உடம்பு ரீதியாக, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் சார். நம்ம ஒருத்தர் ஆளலாம் நினைக்கலாம், ஆள வேண்டாம் நினைக்கலாம், ஆனால் வாழணும்னு எல்லாருமே நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போது இது மார்ச்சுக்கு அப்புறம் வாக்கியப்படி இல்லை திருக்கணிதப்படி ஆயிடுச்சு, திருக்கணிதப்படி ஆயிடுச்சு, வாக்கியப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க எடப்பாடி ஐயாவுக்கும் ரிலாக்ஸ் ஆகிடும், அந்த பேரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்.
ஓகே. அந்த சமயத்தில் குரு பார்த்துன்னா அவங்களுக்கும் உடனெல்லாம் எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஓவராலாக நம்ம இந்த கட்சி அஃபீஷியலாக பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இது ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு நெக் டு நெக் இருக்கும். இருக்கதாச்சு. அது நம்ம இந்த பேருக்கு வச்சு பார்த்தது, இது என்ன வேணால் மாறலாம். மிக நன்றி சார், உங்கள் நேரத்தையும் கருத்தையும். நன்றி சார், நன்றி.